பூசையில் நீங்க கவனிப்பீங்களோ என்ன தெரியாது, 2 தடவை தூய ஆவி வர வேண்டும் என்று ஜெபிக்கப்படுகிறது. முதல்ல குருவானவர் சொல்லுவார், தந்தாய் உமது தூய ஆவியை அனுப்பி இவற்றை உம் திருமகனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றியருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறார். முதல் முறை இறங்கி வந்து அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவருடைய திரு உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றுகிறார். 2வது முறை, இது நம்பிக்கையின் மறைபொருள் சொன்ன பிறகு வருகின்ற ஜெபத்தில், ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியை இந்த மக்கள் எல்லார் மீதும் அனுப்பி அவர்களை ஒன்றாயிருக்க செய்தருளும், உமக்கு உகந்த பலிப்பொருளாக இருக்க செய்தருளும். 2வது முறை தூய ஆவிக்காக மன்றாட்டு.